தந்தை பெரியார் பெண் உரிமைக்காக என்ன போராடினார் என்ற கேள்வியோடு அவரை பற்றி பேசிய இதே சீமான், பெண் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள பலரும் தயங்கிய காலத்தில் முற்போக்கு கேள்விகளை எழுப்பி மக்களிடையே தனது விழிப்புணர்வு மூலம் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர் பெரியார் என கடந்த 2018ஆம் ஆண்டு பேசிய வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. பெரியார் தான் சமூக நீதி நிலைநாட்டினார். எங்க நிலைநாட்டினார்? என்ன சமூக நீதி? யாந்த சமூகத்துக்கு? சும்மா பேச்சுக்கு பெண் உரிமைனா பிறர்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரணென்றோ ஆன்ற ஒழுக்கு, சான்றோருக்கு அரணென்றோ ஆன்ற ஒழுக்கு. எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார். நீங்க என் மனைவி நான் இருக்கும் போது இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர். இது பெண்ணை உரிமையில வருதா? கற்பப்பைய அறுத்து வீசு. நீ எதுக்கு புள்ள பெத்துக்கிற? தாலி கட்டி நீ புள்ள பெத்துக்கிறத புள்ள பெத்த அடிமையாகாத. கற்பப்பைய அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக. நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார்ன்றீங்களே. உங்க பொண்டாட்டி எல்லாம் 2-3 புள்ள பெற்றிருக்காங்களே, ஏன் கற்பப்பைய அறுத்து வீசல? இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா? பதில் யாராவது இருக்கா? நாம் இருவர் நமக்கு இருவர். இப்ப அது மாதிரி நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நாம் இருவர் நமக்கு அதுக்கு இன்னொருவர் என்று வரும். அது வேற. ஆனா அப்படி குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வருவதற்கு யோசிச்ச போது ரெண்டுமே பெண் பிள்ளையான கொல்லியோட பிள்ளை ஆண் பிள்ளை கேட்பானே என்ன செய்யறதுன்னு கேள்வி வருது. அதற்கு ஐயா பெரியார் அவர்கள் சொல்கிறார்கள், என் பொம்பளை கொல்லி வெட்டா பணம் வேகாதா என்று கேட்கிறார். அதற்கு ஐயா பெரியார் அவர்கள் சொல்கிறார்கள், என் பொம்பளை கொல்லி வெட்டா பணம் வேகாதா என்று கேட்கிறார். கடைசி காலத்துல வேலைக்கு போய் நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்பானே, ஏன் ஆம்பளை பிள்ளை தான் படிக்கணுமா? பெண்கள் படிக்க கூடாதா? ஆண்களுக்கு நீரா பெண்களுக்கும் வேலை வாய்ப்பில் இடம் கொடுங்கள். அவர்கள் விமானம் ஓட்டலாம், காவல்துறையில் சேரலாம், ராணுவத்தில் சேரலாம், ஆசிரியர் பணிக்கு செல்லலாம், மாவட்ட ஆட்சி பணிக்கு போகலாம் என்ற ஆணுக்கு பெண் சமமான உரிமையை கொடுங்கள் என்ற போராட்டம் வெடித்தது. இதை சட்ட வடிவமாக்கி தந்தவர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் என்பதை என் முன்னே அமர்ந்திருக்கிற என் தங்கைகள் மறந்துவிடக்கூடாது.